ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. இவருக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் நபிமொழியை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நபிமொழி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல் என்பதா ஹதீஸா? அன்பிற்கினியவர்களே, மனிதர்கள் இந்த உலகத்தில் எந்த பொருளை உருவாக்கினாலும் அதற்கு 4 அடிப்படை விஷயங்கள் தேவை என்பதாக அறிஞர் பெருமக்கள் எடுக்கின்றார்கள். மைபதி என்ற கிதாபிலே ஆலிம்களுக்கு படித்துப்படக்கூடிய மைபதி என்பதாக ஒரு கிதாப் வைக்கிறார். விவாதத்துறை சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்டது அந்த கிதாப். அந்த கிதாபிலே அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் எந்த பொருளை படைத்தாலும் அதில் 4 அடிப்படை காரணங்கள். ஒன்று இல்லத்தே மாத்தியா, அதை உருவாக்குவதற்கு மூலப்பொருட்கள் என்பது தேவை. இரண்டாவது இல்லத்தே சுவரியா என்ற ஒரு வடிவமைப்பு தேவை. மூன்றாவதாக இல்லத்தே ஃபாயிலியா என்று சொல்லக்கூடிய அதை உருவாக்கக்கூடிய ஒருவர் தேவை. நான்காவது இல்லத்தே ராயியா என்ற ஒரு நோக்கம், எந்த குறிக்கோளுக்காக எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்படுகிறது என்ற காரணம் தேவை. இந்த 4 அடிப்படைகள் தேவை. உதாரணமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீடு கட்டுகின்றோம். இந்த வீட்டிலே அந்த 4 விஷயங்களும் இருக்கும். ஒன்று இல்லத்தே மாத்தியா, அந்த வீட்டை உருவாக்குவதற்கான மூலப்பொருட்கள் நமக்கு தேவை. இரண்டாவதாக இல்லத்தே சுவரியா, வீடை கட்டுறதுக்கு முன்னால் ஒரு பிளான் போடுறோம் இல்லையா, இதாவது என்ன மாடலா கட்டணும், நம்ம ஒரு பிளான் போட்டோம். அதான் இல்லத்தே அந்த இல்லத்தே சுவரியா என்ன சொல்லுவார்கள். மூன்றாவதாக இல்லத்தே ஃபாயிலியா, அதை உருவாக்கக்கூடியவர் ஒருவர் தேவை. அதுக்கு என்ன செய்யணும், கொத்தனாரு, மேஸ்திரி, சித்தார் எல்லாம் தேவை. நான்காவதாக இல்லத்தே ராயியா, அது எதற்காக உருவாக்கப்படுகிறது, இந்த குளிரை விட்டும் மழையை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நான் நிம்மதியாக ஓய்வெடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறது தேவை. இதே மாதிரிதான் இந்த உலகத்திலே எந்த பொருளை உருவாக்குவதாக இருந்தாலும், மனிதன் எதை உருவாக்கினாலும் இந்த 4 விஷயங்கள் தேவை. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை உருவாக்கியதற்கும் இந்த 4 காரணங்கள் இருக்கிறது. மனிதனை அல்லாஹ் தஆலா எதிலிருந்து உருவாக்கினான்? மனிதனுடைய மூலப்பொருள் மண், களிமண் இருந்து அல்லாஹ் படைத்தார். அதே மாதிரி வடிவமைப்பு அல்லாஹ் தான் வடிவமைக்கிறான். அவன் நாடிய விதத்திலே அல்லாஹ் தஆலா கருவறையிலே உருவப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வகையான தோற்றத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? இப்ப இதை உருவாக்கியவர் யார்? அல்லாஹ் தான் உருவாக்கிறார். இதான் இல்லத்தே ஃபாயிலியா. இல்லத்தே ராயியா, இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா ஏன் உருவாக்கினான் என்பதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறார். இதான் இப்போது சொல்ல வேண்டிய செய்தி. அல்லாஹ் தஆலா மனிதர்களை ஏன் உருவாக்கினார்? அதையும் அல்லாஹ் சொல்லுவான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததற்கான நோக்கம் வணங்குவதற்காகவே தவிர இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். வணங்குவதற்கு படைத்தேன் என்று சொல்வதை விட வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? மிக அழுத்த நிறுத்தமா அல்லாஹ் தஆலா. அப்படி என்றால் இந்த உலகத்திலே மற்ற விஷயங்கள் எல்லாம் நாம் நம்முடைய தேவைக்காக நாம் பயன்படுத்துகின்றோம்.
அதை மார்க்க ரீதியா அலாலா இருக்கும் பட்சத்திலே அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் தடுப்பதே இல்லை. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மாணவன் சேர்க்கிறான் என்றால் அவன் சிலவருடைய நோக்கம் என்ன? கல்வி கற்குதல் என்பதுதான் அடிப்படை நோக்கம். அந்த நேரத்துல வந்துட்டு ரெஸ்டேத்துல வந்துட்டு என்ன செய்யறாரு, அந்த பையன் வந்துட்டு என்ன செய்யறா, ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடுறான், கூட்டுறான். அதை நம்ம குற்றமாக சொல்ல மாட்டோம், குற்றமாக சொல்லலாம். ஆனால் எப்போது அசல் நோக்கத்தை அவன் விட்டு விட்டு அவன் வந்துகிட்டு என்ன செய்யற விளையாட்டிலே கவனம் செலுத்தி விடுகின்றானோ அப்போது என்ன செய்யற பெற்றோர்கள் பொருட்படுகிறார். அது மாதிரி ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழும் காலத்துல நன்றாக உழைக்கின்றார், உலகத்தினுடைய இன்பங்களை அவர் அனுபவிக்கிறார், மாற்ற ஒருபோதும் தடை செய்யவில்லை. ஆனால் இந்த உலகத்துடைய இன்பத்திலே மூழ்கிவிட்டு படைக்கப்பட்ட நோக்கத்தை மறப்பதால் பாவமாக இருக்கிறார். அந்த மனிதன் படைக்கப்பட்டதற்கு அடிப்படை நோக்கம் என்ன? அவனை வணங்குவதற்காக. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே இன்னொரு இடத்துல எல்லாம் இப்படி கேட்கிறான், அப்ப ஹஸிப்தும் அன்னமா ஸலக்னாகும் மபஸா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை வீணாக படைத்தோம் என்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? நீங்கள் நம்மின் பக்கம் வரமாட்டோம் என்பதாக கருதுகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் தஆலா இரண்டு விஷயத்தை கேட்கிறார். ஒன்று, நீங்கள் படைக்கப்பட்டது வீணாக படைக்கப்பட்டீர்களா? ஒரு குறிக்கோள் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி ஒரு நாள் நம்மிடத்தில் நீங்கள் வருவீர்கள். மனிதன் என்பவன் கடற்கரை குதிரையை போன்றவன். மனிதன் என்பவன் கடற்கரை குதிரையை போன்றவன். அந்த கடற்கரை குதிரை வந்து எவ்வளவு தூரம் அது போராடும் கூட என்ன செய்யறது, புறப்பட்ட இடத்துக்கு வந்து அந்த கடற்கரை குதிரையை ஒருத்தர் கடத்திட்டு போவானே இல்லையா, ஒரு ஜோக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் செய்வான், கடத்திட்டு போவான். கடத்திட்டு போற பக்கத்தில் உள்ளவங்க பத்துருவான், இருடா மாதிரி ஒரு கடத்திட்டு போறேன் வாங்க, அந்த உரிமையா வச்சுனோம், ஒன்னும் கவலைப்படாது. அது என்ன செய்ய நம்மகிட்ட வந்துடுவா. எவ்வளவு தூரம் ஓடினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அதுவே என்ன செய்ய திரும்பி என்னதான் என்ன செஞ்சாலும் அதை தடுத்தால் நிறுத்த முடியாது. அப்படியே திரும்பி என்ன செய்ய புறப்பட்ட இடத்துக்கு வரும். மனிதனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். அவன் பிறக்கிற போது எப்படி குழந்தையாக இருந்தான், பிறக்கிற நேரத்திலே சக்தி இல்லாமல் இருந்தான், பிறக்கிற நேரத்திலே அறிவில்லாமல் இருந்தான். வளர 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 அவனுடைய உடல் வளர்ச்சி அடையும், அவருக்கு அறிவு ஏற்படும், சக்தி ஏற்படும். பிறகு ஒரு காலத்துக்கு பிறகு அவன் முதுமைக்கு வருவார். முதுமை வருகிற நேரத்தில் என்ன செய்கிறான், குழந்தையாகவே அவன் ஆகுவான். குழந்தையாகவே அவன் ஆகிறான். அவனுடைய சக்தி குறைந்து போகும். அல்லாஹ் சொல்வான், முதுமை அடைகிற நேரத்திலே உடல் ஆற்றல் குறைந்து போகும். கைலாயாலம் செய்யா ஒரு காலத்தில் பெரிய அறிவாளியாக அறிவாற்றல் உடையவனாக இருப்பார். உடைய அறிவு மங்கி போகும், வழங்கி போகும். இல்லாவிட்டால் இவன் சொல்வதை கூட மக்கள் புறப்பிரிப்பார்கள். பிறகு என்ன செய்வாள், அவன் புறப்பட்ட இடத்துக்கு அவன் திரும்பி வரான். இந்த உலகத்திலும் சரி, அவன் எங்கே அவர்கள் இந்த உலகத்துக்கு வரா மட்டும் இல்லை, அவன் எங்கிருந்து வந்தான், அல்லாஹ்விடமிருந்து வந்தான் இல்லையா, எல்லாத்தையும் போயிடுவான். அதை காரணம் பார்த்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு சொல்வார, மகனே நீ மௌத்தாகிவிட்டால் உயிர் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அந்த உயிர் அல்லாஹ்விடம் போயிடும். இந்த மண்ணில் இருந்தால் இந்த உடல் வந்தது, மூத்தாக உடனே இந்த உடல் மண்ணுக்கு போயிடும். நீ செய்த நன்மையின் தீமை உன்னோடு வரும் என்பதாக சொல்வார். அப்ப இந்த மனிதன் வந்துகிட்டு எங்கே இருந்து புறப்பட்டார், அல்லாஹ்விடமிருந்து புறப்பட்டார், மீண்டும் அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்துருவான். அப்படி அல்லாஹ்விடத்திலே போய் சேர்கிற நேரத்திலே அல்லாஹ் இருக்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அல்லாஹ் என்ன கேட்பார், உன்னை படைத்தது எதற்காக, அந்த படைத்த நோக்கத்தை நிறைவேற்றினாய் கேட்பார் இல்லையா? பெருமானா சொல்லுவாங்க, மறுமை நாளையில அல்லாஹ் முதலை கேட்பது தொழுகையைத்தான் கேட்பான். முதல் அல்லாஹ் கேட்பது தொழுகையைத்தான் கேட்பான். அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லிவிட்டால் பிறகு உள்ள கேள்வி இலகுவாக இருக்கும். முதல் கேள்வியில் அவன் தோற்றுவிட்டான், பிறகு அவனுடைய வாழ்க்கையை வந்து கஷ்டமாகி போவதாக பெருமானா சொல்வார். ஒவ்வொரு மனிதனும் இதை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தொழுகையை பற்றி நாம் அதிகமாக வலியுறுத்துகிறோம். ஆனால் இந்த மக்களிடத்தில் வந்து தொழுகையினுடைய எழுச்சி இல்லை, தொழுகையினுடைய விழிப்புணர்வு இல்லை. அதனால்தான் இந்த மக்கள் செய்கிறார்கள், மிகப்பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிறார். சஹாபாக்களுடைய வெற்றிக்கு அதான் காரணம். சஹாபாக்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தார்கள், உடல் ஆற்றலால் குறைவாக இருந்தார், எண்ணிக்கையில குறைவாக இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததுக்கு காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தொடர்பு வகுத்து இருந்தது. அவ அல்லாஹ்ட கையேந்தி விட்டால் அல்லாஹ் நடத்தி விடுவார், அல்லாஹ்ட கையேந்திதான் அல்லாஹ் நடத்தி விடுவார். ஏனெனில் அல்லாம இவ்வளத்தையும் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே மனிதன் நிற்கின்ற நேரம் என்பது இரண்டே நேரம் தான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல மனிதன் நிற்கிற நேரம் இரண்டே நேரம் தான். ஒன்று தொழுகையிலே நிற்கின்றான், இரண்டாவது கேள்வி கணக்கு காரணத்தின்
தொழுகையில் இருக்கின்றான். இரண்டாவது என்ன செய்யறான்? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்காக நிற்பான். இங்கே இவன் சரியாக நின்று விட்டான் என்றால் அங்க அவன் தப்பித்துக் கொள்வான். இங்கே அல்லாஹ்விடத்தில் அவன் சரியா நிற்கல அப்படின்னா அங்கே தோற்று போவான். தொழுகை என்பது எவ்வளவு பெரிய முக்கியமானது, இவ்வளவு பெரிய ஒரு வாக்கியமான அலி ரலியல்லாஹு தஆலா அன்பு சொல்வார்கள், நீ அல்லாஹ்விடத்திலே பேச நாடினால் தொழ ஆரம்பித்து விடு. நீ அல்லாஹ்விட பேசணும்னா தொழ ஆரம்பித்து விடு. அல்லாஹ்விடத்திலே பேச நாடினால், அல்லாஹ்வோட பேச நினைத்தால் குர்ஆன் ஓதார்கள் சொல்வார். தொழுகை என்பது நாம் அல்லாஹ்விடத்திலே பேசுவது. பெருமானா சொல்வாங்க, அஸ்ஸலாத்து முனாஜாத்து ரப்பில் ஆலமீன், தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே கலந்துரையாடு. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே உரையாடக்கூடியது. தொழுகை எப்படி தொழுக வேண்டும்? உனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறார், நீ அவனை பார்க்கிறது மாதிரி தொழ வேண்டும். தொழுகை எப்படி தொழணும்? உனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறார், நீ அல்லாஹை பார்த்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹ்வுடைய ஆயத்தை அவரிடத்தில் ஓதி காண்பிக்கின்றாய். அப்படிப்பட்ட பக்குவம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது நசியம் தொழ என்பதாக பெருமானா சொல்வார். தொழுகைக்காக அழைக்கப்படுகின்றதே, அந்த அழைப்பு அல்லாஹுடைய அழைப்பு. வெளியே மதில் அழைக்கின்றார், அல்லாஹுடைய அழைப்பு. அல்லாஹ் சொல்வான், அஜீபுதாயில்லா, அல்லாஹுடைய அழைப்பாளருக்கு பதில் திரும்ப என்பதாக. அல்லாஹுடைய அழைப்பாளர் என்ற வசனத்துக்கு அருகில் வரும்போது இரண்டு வார்த்தை சொல்றாங்க. ஒன்னு நபிமார்கள், இரண்டாவது மத்தின்கள். மத்தின்கள் அழைப்பது எதற்காக? அல்லாஹுடைய அழைப்பாளர். ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகைக்கு வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கமாக வாருங்கள். இந்த வெற்றியை விட்டு விட்டார். எனவேதான் இந்த மனித சமுதாயம் அழிவிலே சென்று கொண்டிருக்கிறார், நஷ்டத்திலே செல்கிறார்கள். இவ்வளவு முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது, இவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தும் கூட அவங்க எதுவும் செய்ய முடியலையே. இதுக்கு என்ன காரணம்? இந்த உலகத்திலே மாயத்தை உள்ள உலகத்திலே மோகத்திலே முழுகி போனார்கள். தொழுகை என்பது அவ்வளவு பாக்கியமான. பெருமானா பத்ருடைய யுத்தத்தை எப்படி ஜெயித்தார்? 313 சஹாபாக்கள், 1000 எதிரிகள், 313 சஹாபாக்களுமே வந்து எல்லா வகையான பேர் இருந்தாங்க. வயசானவங்க இருந்தாங்க, வாலிபர்கள் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. நோன்பு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பேரித்தங்கனிய தான், ஒரு பேரித்தங்கனி சதரித்து, ஒரு இஃப்தாருக்கு ஒரு பேரித்தங்கனி. பயணம் செய்வதற்கு கூட ஒட்டகம் இல்லை. 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். ஒருத்தர் நடந்து போ, ஒருத்தர் 1 கிலோமீட்டர், ஒருத்தர் வாகனத்துல கூட 2 பேர் நடந்து போகணும். இப்படியாக மிகுந்த சில பயணம் செய்தார்கள். ஆனா பதில் போர்க்களத்தில் வெற்றி எப்படி ஏற்பட்டது? முதல் நாள் இரவு பெருமானார் சிஜ்தாவில கடந்து கேட்டாங்க, அல்லாஹ் கேட்டாங்க, சஹாபாக்கள் சிஜ்தாவில கேட்டாங்க, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் என்றும் உயிரோடு இருப்பவனே, நிலைத்திருப்பவனே, உன்னுடைய அருளை கூண்டு விடத்தில் நாங்கள் உதவி தெரிகிறோம் என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைத்தால், சயூஸமுல் ஜம்உ வல்வனதுபுர், மறுநாள் நடக்குது யுத்தத்தில் வெற்றி ஏற்படும், எதிரெல்லாம் புறமிட்டு ஓடுவார் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். வெற்றி ஏற்பட்டது. அதாவது தொழுகை என்பதற்கு ரொம்ப சாதாரணமான அல்ல. தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய வெற்றியை நமக்கு பெற்றுத் தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரக்கூடிய. பதினுடைய தொழுகை ஒருவன் தொழுது விட்டு செல்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே செல்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே செல்கின்றான். எனவே வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையிலே நாம் பேர்ந்துலாம். இதற்கு பெருமானா சொல்லுவாங்க, தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தில் எவ்விதமான பங்கும் இல்லை என்பதால், அவர் முஸ்லீம் என்பதற்கான சொல்வதற்கே தகுதி இல்லை என்பதால் இன்னைக்கு முஸ்லீம் பெயர்தாங்கியராக இருக்கின்றோம். முஸ்லீம்களுடைய பெயரில் என்ன திருமணம் செய்யப்படுகிறது, முஸ்லீமுடைய கபரஸ்தான இறக்கம் செய்யப்படுகிறது, பெயர்தாங்கி முஸ்லீம்கள். அதாவது ஒருவன் எழுதியிருந்தார், சில ஆண்கள் ஜனாசாவாக மட்டுமே பள்ளிக்கு வருகிறார்கள், சில ஆண்கள் ஜனாசாவாக மட்டுமே என்ன செய்கிறார், பள்ளிக்கு வருகிறார்கள். சில பெண்கள் கஃபனிலே மட்டுமே ஹிஜாபை பண்ணுகிறார்கள். கஃபன் நம்ம ஹிஜாபை பண்ணுகிறார். பிறகு எங்க ஹிஜாப் கொடுக்கிறது கூட பார்ப்ப பெண்களுக்கு தெரியல, மேல போட்டுட்டு போகும். வாதம் காலத்திலே தொழுகை பெரிதாக தொழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழ்கிற அனைத்து முஃமினாக மக்களுக்கு வழங்குவாராக. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக
نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين